வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ நமக்கு வெளியிட போகிறாரு. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவல். டிசிசி டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்க. ஸோ டிசிசியுடைய நியமனங்கள் உண்மையாகவே பெண்டிங்கில் இருக்கா? எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்க நபர்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ டிசிசியில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே கிட்டத்தட்ட 2500 பேர் பார்த்திங்கன்னா இப்போ லைவில் ட்ரைனிங்கில் இருக்காங்க. அதை தவிர மீதி இருக்கிற அனைத்து மக்களுமே டிசிசியோடைய நியமனத்திற்கான ஆணைகள் எப்பொழுது வரும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கம் கண்டக்டர் ஸோ இந்த பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு கோரிக்கை எழுந்துட்டுருக்குங்க நாளுக்கு நாள். ஸோ இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு ஒரு சிலருக்கு வழங்கிட்டாங்க. மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைக்கிறாங்க டிஎன்எஸ்டிசி மேலே. நான் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன், எனக்கு ஏன் இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அனுப்பாமல் இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதற்கு பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியை இன்னும் சரிவர எந்த விதமான பதில்களுமே கொடுக்கல. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெற்றவங்களுக்கு ஏன் இன்னும் பெண்டிங் லிஸ்ட்டில் அவங்கள வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள், லட்சக்கணக்கான கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ பெண்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்க நபர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணைகளை கொடுக்கணும். ஏன்னா இது தேர்தல் டைமு, இந்த டைமில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அதே போல் நிறைய பேர் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க, டிஎன்எஸ்டிசி டிசிசியோடைய நியமனத்தில் 80% வரை முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்கிறாங்க. டிசிசியோடைய நியமனத்தில் 80% முறைகேடோடு தான் இந்த போஸ்டிங்ஸை போட்டிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இதில் எந்த அளவுக்கு இதில் உண்மையான தகவல் இது அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசியோடைய இறுதி கட்டமாக யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, என்ன கண்டிஷனில் இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு பட்டியல், ரிஜெக்ட் பண்ணவங்க யார் யாரெல்லாம், எதற்காக நாங்கள் இந்த நபர்களை ரிஜெக்ட் செஞ்சோம் அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிட்டால் மட்டும்தான் டிஎன்எஸ்டிசியோடைய ஒரு வெளிப்படையான தன்மை எல்லோருக்குமே புரியும். மக்களும் இதாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ எல்லாருடைய எதிர்பார்ப்புமே இந்த முறைகேடுன்ற நிறைய பேர் சொல்கிறத தவிர்க்கணும் அப்படின்னா டிஎன்எஸ்டிசி ஒரு வெளிப்படை தன்மையோடு இவ்வளோ பேர் நாங்கள் இந்த காரணத்திற்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா இதற்காக தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம், ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. அடுத்து தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சில விதிமுறைகளை பின்பற்றணும். அதெல்லாம் என்னன்றதை இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக்கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டக்ட் லைசன்ஸ் பெறுறது ரொம்ப கஷ்டங்க. டிரைவிங் லைசன்ஸ் எளிதாக பெற்றுடலாம். கண்டக்ட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி முதலுதவி சான்றிதழ் அதை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு தான் கண்டக்ட் லைசன்ஸை உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ நண்பர்களே, இதுதான் தற்சமயம் டிஎன்எஸ்டிசியில் நிலவக்கூடிய சில முக்கியமான தகவல்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.